ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முடிய போகுது. இன்னும் 2 ஃபேமிலி தான் உள்ள வர வேண்டியது இருக்கு. போன சீசன் மாதிரி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு, அர்ச்சனா, இந்த மாதிரி தீபக்கோட ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் உள்ள வந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசனும் வினோத்துக்காக சாண்டி அவர்கள் உள்ள வரப்போறாரு. அது மட்டும் இல்லாம விக்ரமோட டீம் அந்த காமெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களும் உள்ள வராங்க ஃபைனல் டேல அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் உள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வாரம் வந்து முடிய போகுது. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து முடிய போகுது. எப்போதும் எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். அதாவது இந்த சீசன் என்ன ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, யாருக்கு வந்து ஹைப் வந்து அதிகமாவே இருக்கு, யாரோட ஃபேமிலி வந்து மக்கள் எல்லாம் விரும்புறாங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வச்சிருப்பாங்க. ஃபைனல் ட்விஸ்டடா வச்சிருப்பாங்க. இவங்க வந்தா டிஆர்பி பிச்சுக்கும், இவங்களுக்கு தான் வந்து ஓட்டுக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஃபைனலா வச்சிருப்பாங்க. எனக்கு புரியவே இல்லை. திவ்யாவுக்கு ஓட்டுக்கள் நல்லாவே விழுவுது. அவங்கள பாத்தீங்கன்னா முந்தானத்தே வந்துட்டாங்க. அதே மாதிரி வினோத் அவர்களுக்கு ஓட்டுகள் தாறுமாறா விழுவுது. அவங்களோட ஒய்ஃப் பாக்கியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையோட பிரக்யாவோட அவங்களுமே வந்துட்டாங்க. பர்த்டேக்காண்டி இருந்தாலுமே சர்ப்ரைஸை வந்து உடனே உடைச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த பார்வதியோட அம்மா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன நீங்க சொல்றது, பார்வதி அம்மா வந்து பிக் பாஸே பார்க்கல போல, அவங்க உளர்றாங்க. எனக்கும் கமருதனுக்கு என்ன பாத்தியாமா அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இப்படிதானே, அதாவது நான் பிரச்சனையை தவிர்த்து போறது தானே அப்படின்றதுனால அவங்க அம்மா பார்க்கல அப்படின்ற ஒரு டாக் போகுது. எப்படி எல்லாம் உருட்ட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தோணுது. அதனால வந்து ஹைப்பு இருக்கவங்களை வந்து கடைசியா கொண்டு வரணும். பார்வதி அம்மா கொண்டு வந்தாலுமே அது சப்புன்னு போயிருச்சு. ஆனா நம்ம எதிர்பாராத மாதிரி பாத்தீங்கன்னா கமருதனோட அக்காவும் அவரோட ஃப்ரெண்டு போத்தன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கேட்டாங்க. அது கொஞ்சம் பார்க்க சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனல் டேல யார் வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ரம் வீட்ல இருந்து காலையில வந்து வராங்க. சாயங்காலம் போல பாத்தீங்கன்னா இவங்க வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவோட வீட்ல இருந்து வராங்க. சுபிக்ஷா அவர்கள் டைட்டில் வின்னரா இருப்பாங்களோ, விக்ரம் ரன்னரப்பா இருப்பாரா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த சீசன்ல என்ன வேணா நடக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அதாவது என்னோட சிஷ்யனை பாத்துருக்கீங்களா, அவர் எப்படி பண்ணுவாரு உங்களுக்கு தெரியும்ல வினோத் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சாண்டி அவர்களும் சொல்லியிருப்பாரு. சொல்லும் போதே எல்லா ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் தாறுமாறா போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இதுன்னு நினைக்கிறேன், பிக் பாஸ் அல்டிமேட்ல வந்து சாண்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு. அதே மாதிரி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும், ஒரு டிஆர்பி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சாண்டி அவர்கள் உள்ள வரப்போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ்மே இருக்கு வினோத் அவர்களுக்காக. அப்புறம் உள்ள பார்க்கும்போது ரியாவோட ஃப்ரெண்டு ரியா வந்து வந்திருந்தாங்க, அரோராக்காக அவங்க ஃப்ரெண்டுன்றதுக்கான. அவங்க இவருக்கும் பாத்தீங்கன்னா கமருதனுக்கும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அவங்க அக்கா வந்துட்டாங்க. அதனால ஒருவேளை வினோத்காக வந்து இவர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இவரும் பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. அந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் விஜய் டிவியில் நிறைய ஷோக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து பாட்டு பாடியிருக்காரு, வந்து சாண்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஒரு மாதிரி இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். டிஆர்பி பிச்சுக்கும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்புறமேட்டு விக்ரமோட டீம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் செம்ம ஃபன்னா பண்ணுவாங்க. விஜய் சேதுவே சொல்லியிருக்காரு உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுமே உள்ள வந்து ஏதாச்சும் கலாட்டா பண்ணி விக்ரம கலாச்சு அப்படி ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே பாக்குறதுக்கு வந்து என்டர்டெயின்மெண்டா இருக்கும், நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறேன். இந்த சீசனை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லாத மாதிரிதான் இந்த கடைசி ஆயுதமா நான் இந்த விஷயத்த பாக்குறேன். ஏன்னா இதுக்கு மேல இந்த சீசனை காப்பாற்றவே முடியாது. ஆல்மோஸ்ட் 80 நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த நினைப்போம், இது நடக்கணும் இந்த சீசனை, எதிர்பாருங்கள் பிக் பாஸ்ன்ற மாதிரி இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே இந்த சீசன் நடக்கவே இல்லை. நான் ஃபைனலா எதிர்பார்த்தது பார்வதியோட அம்மாவை தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் எந்த சீசன்ல இல்லாத அளவு வந்து லைவ்ல மட்டும்தான் காமிப்பாங்க. நிறைய சீசன் லைவே கிடையாது. 24 எபிசோட்ல இது மட்டும் தான், ஏதாச்சும் அங்க கட்டு வந்தாதான். அப்படி இருக்கும் போது சிவானி அம்மா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த சீசன் வந்து 1 hour ஷோலே போட்டு காமிச்சாங்க நிறைய விஷயத்த. இவங்க பண்றது வீட்டுக்குள்ளே பச்சையா சொன்னாங்க எல்லாருமே, நீ உன்னைய மாதிரி லவ் பண்ணிட்டு சுத்தணுமா அப்படின்ற மாதிரி. ஆனா இவங்க லவ் பண்ணிட்டு சுத்தினா பரவாயில்ல. இப்ப அமித் பாவனி லவ் பண்ணாங்க, பார்க்கறதுக்கே கியூட்டா இருக்கும். ஆனா இவங்க வரம்பு மீறி போறாங்கடா அப்படின்ற மாதிரி தலை ரூம்ல தூங்குறது, அவங்க அம்மா வெளியில உட்காந்துருக்காங்க கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்க, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றது புரியல. கமருதனோட அக்கா சொல்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், அந்த குடும்பத்துக்கு ஆகாதுங்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு வந்து உள்ள வந்தா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.